புத்தர்கிட்ட ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க. என் ஒரே பையன் இறந்து போயிட்டான், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், நான் எதுக்காக உயிரோட வாழணும் அப்படின்னு. இப்போ புத்தர் சொல்கிறாரு, இங்கே இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் எந்த வீட்டில் யாருமே மரணிக்கலையோ, யாருமே சோகங்கள் இல்லையோ, அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்து ஒரு பிடி அரிசி வாங்கிட்டு வந்து கொடு, நான் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த அம்மாவும் போகிறாங்க, வீடு வீடாக போய் தட்டி கேட்குறாங்க. எல்லார் வீட்லேயுமே யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, ஏதோ ஒரு சோகத்தில் இருக்காங்க, புத்திர சோகத்தில் இருக்காங்க, இல்லை கணவன் இறந்துருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சோகம் இருக்க தான் செய்யுது. ஸோ திரும்பி வராங்க, வந்து புத்தர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை எந்த வீட்லேயுமே வந்து அவங்க இதுவாக இல்லை, எல்லார் வீட்லேயுமே யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க, அவங்க சோகமாக தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, மனிதனாக பிறந்தாலே மரணம் என்பது நிச்சயம், சோகம் துக்கம் என்பதும் நிச்சயம். இதை நீ புரிஞ்சுக்கணும். நீ எதுக்காக உன் பையன் போயிட்டான்னு சோகப்படுற அப்படின்னா, அது என்னுடைய பையன், நான் வளர்த்தவன் அப்படின்ற உனக்கு அந்த நான் எனக்கானது அப்படின்னு நீ உருவ கொண்டாடும் பொழுது தான் அந்த சோகம் உனக்கு வருது. அந்த நான்கிறத விட்டுரு. மனிதனாக பிறந்த எல்லாருமே ஒரு நாள் மரணிக்க தான் போகிறோம், இது இயற்கை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு துக்கம் அப்படின்னு வந்தாலே சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு 5 வகையான ஒரு ப்ராசஸ் நடக்குது நமக்குள்ளே அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம நடந்தாலே ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டாங்க நிறைய பேர். இது இல்லை இது எனக்கு உண்டானது இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. இது நடந்திருக்காது, பொய் அப்படின்றத டினை பண்ணுவாங்க, டினாயல். அடுத்தது கோபம் வரும், எல்லார் மேலேயும் கோபம் வரும், செத்தவன் மேலேயும் கோபம் வரும், கடவுள் மேலேயும் கோபம் வரும், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கோவப்படுறது, ஆத்திரப்படுவாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பார்கெயின் பண்ணுவாங்க. ஒருவேளை நான் இன்றைக்கி அவன் வெளியே போகாமல் இருந்தால் என் பையனை நான் காப்பாற்றிருக்கலாமோ, ஒருவேளை நான் இதெல்லாம் பண்ணியிருந்தா அவன் என்னோட தான் இருந்திருப்பான், உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு இது சொல்லிக்கிறது, நான் கூடயே இருந்திருந்தால் அப்படி ஆயிருக்காது அப்படிலாம் வந்து ஒரு பார்கெனிங் நடக்கும். அதுக்கு அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன். அந்த ஆத்மா வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஸ்பேஸை அந்த ஸ்பேஸ் காலியான உடனே நமக்கு ஒரு டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வரும். அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ். சரி, நடந்து போச்சு, இனிமேல் என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில் அந்த உயிர் இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ இது 5 நிலைகளும் வேறு மாதிரி கூட மாற்றி கூட ஒருத்தர் வந்து அனுபவிக்கலாம். ஆனால் அந்த ப்ராசஸ் நடந்தே தீரணும், நமக்கு ஒரு அவுட்லெட் இருக்கணும், இருந்தால் தான் அந்த க்ரீஃப்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் அப்படின்னு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க.